துபாயில் நடைபெற்ற 24 ஹவர்ஸ் என்டூரன்ஸ் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அஜித் குமார் ரேசிங் டீம் ஒட்டுமொத்தமாக 23வது இடத்தை பிடித்தது. போர்ஷே 992 பிரிவில் 3வதாக வந்ததும் அஜித் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். தனது அணியினருடன் வெற்றியை கொண்டாடியதோடு இந்திய தேசிய கொடியை ஏந்தி பந்தய அரங்கை வலம் வந்தார். பந்தயத்திற்கு முன்பு பயிற்சியில் ஈடுபட்ட போது விபத்தில் சிக்கிய அஜித் மீண்டு வந்து 3வது இடத்தை பிடித்திருக்கும் நிலையில் GT4 பிரிவில் அவருக்கு ஸ்பிரிட் ஆஃப் த ரேஸ் விருதும் வழங்கப்பட்டது. அஜித்தின் வெற்றியை அவரின் மனைவி ஷாலினி, மகள் மற்றும் மகன் கொண்டாடிய வீடியோவும் வைரலாகியுள்ளது. அஜித்தின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான மாதவனும் பந்தயத்தை நேரில் காண சென்றிருந்தார். அஜித் வெற்றி பெற்ற தருணத்தை வீடியோவில் பதிவு செய்து எக்ஸ் தளத்தில் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி தெரிவித்தார். இவ்வேளையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் கமல்ஹாசன், விஜய், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்களும் எக்ஸ் தளத்தில் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளமை காலம் முதலே மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் பந்தயங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் அஜித் இதுவரை குறிப்பிடத்தக்க வெற்றி எதனையும் பெற்றதில்லை. இந்நிலையில் தனது 53வது வயதில் இந்த துபாய் பந்தயத்தில் பெற்ற வெற்றியானது அவரின் விடாமுயற்சிக்கு பலனாக அமைந்துள்ளது. அதனை அவரது தீவிர ரசிகர்கள் தங்களது வெற்றியாக கொண்டாடி வருகின்றனர்.